டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். பைப்லைன்ஸ், முக்கியமாக அண்டர் கிரவுண்ட் பைப்லைன்ஸ் ஒரு பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சரை பாதிக்காமல் எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு பீமோடைய டீட்டெயில். இது ரெண்டும் உங்களுக்கு காலம் சப்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து வர்றது. இது டோட்டல் பீம். இது மேலே இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், யூடிஎல். இப்போ இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன். இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் மேலே உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கீழே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது தான் நம்ம வந்து ஜீரோ வர்ற நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ். ஹரிசாண்டலாக பீமுக்கு சென்டரில் இது போகுது. இதோட டீட்டெயிலை அடுத்த பிக்சரில் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய பீமுடைய செக்ஷன். இது விட்த் ஆஃப் த பீம், இது டெப்த் ஆஃப் த பீம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பாட்டம் டு டாப் அதை நம்ம டெப்த்னு சொல்கிறோம். அந்த டிசைனில் பார்க்கும்போது சென்டர் ஆஃப் த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து டாப் வரைக்கும் உள்ளது தான் டி. இதில் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றத நம்ம பீமோட சென்டர்லேருந்து எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் செக்ஷன். இதில் சென்டராக வர்றது நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் ஏரியா எதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த டெப்த் ஆஃப் த பீமை தம் ரூல் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டாப் போர்ஷன் அது கம்ப்ரஷன் ஜோனாக வரும். அதில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லிமிட்டடாக இருக்கும், ஆனால் காங்கிரீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ். இது இந்த 1/3 பார்த்தீங்கன்னா இது வந்து டென்சைல் ஜோன். இதில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் இருக்கிற இந்த 1/3 ஏரியாவில் உங்களுடைய பைப்லைன் கிராஸ் ஆகலாம். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக புரியும். இது காலம், இது பீம். இதில் டாப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதை தான் நான் வந்து 3ஆக பிரிக்க சொன்னேன். இந்த இடத்துல காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் லெங்த் எடுத்துக்கோங்க. அதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த பைப்பை நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா இதில் நீங்கள் ஸ்லீவ் வச்சுட்டு பைப்பு போடலாம். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங்கில் வந்து நீங்கள் புதுசாக பைப் லைன் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல கோர் கட்டிங் பண்ணிக்கலாம். பைப்பு பீம்குள்ளேயே இறங்குது. இது பீம்குள்ளே இல்லாமல் ஸ்லாப்ல இந்த இடத்துலையும் வரலாம், இல்லை இந்த பக்கமும் வரலாம். இங்கேருந்து நீங்கள் அந்த 1/3 அதை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அதே சமயம் வெளியே போகும்போதும் பில்டிங் விட்டு இது வெளியே போகிற இடம்னு வச்சுட்டிங்கன்னா இந்த மிடில் பார்ட், அதாவது நான் சென்டரில் சொன்ன அந்த D3 அந்த பார்ட் வழியாக இந்த பைப் உங்களுக்கு வெளியே போகுது. சப்போஸ் நீங்கள் இங்கே 1/3 கொடுக்கும்போது இந்த பைப்புக்கு நம்ம கிராவிட்டி ஃப்ளோவுக்காக நம்ம ஸ்லோப் கொடுப்போம். சப்போஸ் அந்த ஸ்லோப் உங்களுக்கு கீழே இருக்கிற டெப்த்துக்கு வந்துச்சுன்னா பெட்டர் நீங்கள் அதுக்கு கீழேயும் போயிருங்க. பீமுக்கு அடியிலே போனீங்கன்னா இன்னும் பெட்டர். வெளியே ஒரு மேன்ஹோல் வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்லோப் நீங்கள் எடுத்துக்கலாம். இதன்படி பார்க்கும்போது இந்த பைப்லைன் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் போடும்போது கவனமாக இருப்போம். பில்டிங்கை பத்திரமா பார்த்துக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.